விடுதலை தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்களா அப்படிங்கிறத குறித்து தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில வேளைகளில் நம்ம வெளி தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் உள் மனதில் நம்ம ஒரு பெரிய சங்கிலினால் கட்டப்பட்டது போல இருக்கலாம். அது ஜனங்களுடைய அடிமைத்தன சங்கிலிகளாக இருக்கலாம். சில வேளை சாத்தானின் தந்திரத்தினால் நம்ம கட்டி வைத்தது போல இருக்கலாம். நம்முடைய சொந்த சிந்தனைகள் நம்மளை சிறையிருப்பில் வைத்தது போல நம்ம இருக்கலாம். இன்றைக்கு இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது தேவனை தேடுங்கள், அவர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுங்க. நீங்கள் விடுதலை வேணும்னா முதலாவது ஏசப்பாட்ட வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 8:36 வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் எப்படி விடுதலை ஆவீர்கள் அப்படின்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு யோவான் 8:32 வசனம் சொல்கிறது. உன் தடைகளை அவர் உடைக்கிறார். ஜனங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்களோ வந்து சொல்லுவாங்க, நான் நிச்சயம் இந்த நேரத்தில் உன்னை வந்து காப்பாற்றுவேன், ஆனால் மறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஏசாயா 49:15 வசனம் சொல்கிறது, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. உங்கள் கவலைகளை கத்தர் மேல் வைத்து விடுங்கள். கத்தர் விடுதலை தருகிறவர், விடுதலை தர தேவன். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை பார்த்து சொல்வார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறாருங்க. எப்போ அந்த அதிசயம்? ஒரு நாளா? இல்லவே இல்லைங்க. வேதத்தில் வசனம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நெருக்கப்படுகிற காலங்களிலே கத்தரே தஞ்சமானவர் அப்படிங்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. இப்போ இந்த வார்த்தைகளுக்காக, இந்த விடுதலைக்காக நான் என்ன வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சங்கீதம் 6:4 சொல்லுங்க. திரும்பும் கத்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லுங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் அப்படின்னு சொல்லுங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார்னு வசனம் இருக்குதே ராஜா. அதே போல என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படிங்கிற இந்த வசனத்தின்படி எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 12:21 படி நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன்னு சொல்றாருங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்ங்க. நீங்க ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். சில வேளைகளில் நீங்க இந்த மாதிரி சங்கிலிகளில் இருக்கும் பொழுது உங்களை அநேக வெட்கப்படுத்தி இருக்கலாம். நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், யோவேல் 2:26 படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மட்டும் இல்லை, உன் நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாருங்க, கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இவங்க எப்பேற்பட்ட சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறாங்க என்பதை நீர் அறிவீர் சுவாமி. அவங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை தேவரீர் அவங்களுக்கு அறிந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. உங்களுடைய சத்தியத்தை கொண்டு அவர்கள் விடுதலையாக கிருபை தாங்க. அவங்களுடைய எல்லா தடைகளையும் நீங்கள் உடைத்து போடுங்க ராஜா. இவங்களை மனிதர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நீரோ மறக்காத தேவன். இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நீங்கள் மறக்காம இவர்களை மெய்யாகவே நீங்கள் விடுதலை தாங்க. இவங்களுடைய கவலைகளை எல்லாம் உங்கள் மேலே வைத்து ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தாங்க சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய அதிசயத்தை காண கிருபை தாங்க. ஆண்டவரே உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த ஜனங்கள் உங்களுடைய விடுதலையை பார்க்கணும் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இவங்க கூப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் இவங்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல சுவாமி. ஆண்டவரே இவங்களை வெட்கப்படுத்தின ஜனங்களின் மத்தியில் சுவாமி இவர்களுக்கு நீர் ஒரு பெரிய விடுதலை தந்து இவர்களுடைய நீதி வெளிச்சத்தை போல விளங்க பண்ணும். ஆண்டவரே யாரெல்லாம் இவங்களை தூஷிச்சாங்களோ அவங்களே இவங்களை சாட்சி சொல்ல கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்படுத்தினவர்களே உங்களை சாட்சி சொல்வார்கள். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சாட்சி சொல்வார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.